வியாக்கியானத்துல தமிழ்நாட்டுல பிறந்த கோதையையும் வட இந்தியாவில பிறந்த சீத்தையையும் இப்படி ஒரு கம்பேர் பண்றார். சாமியம். கோதைக்கும் சீதைக்கும் ஒரு ஒத்துமை உண்டு அப்படிங்கிறார். கோதைக்கும் சீதைக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு கோதையும் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டால், சீதையும் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாள். ரெண்டு பேருக்கும் அதுதான் சாமியம். அங்கேந்து ஜனகர் யஜ்யம் பண்றதுக்காக பூமியை உழும்பொழுது சீத்தை கண்டெடுக்கப்பட்டா. அந்த யஜ்யம் பண்ணக்கூடிய உழக்கூடிய அந்த கலப்பைக்கே சீத்தைன்னு ஒரு பேர் உண்டு. சீத்தை கண்டெடுக்கப்பட்டா. இங்கே தமிழ்நாட்டில நம்முடைய ஆழ்வார், பெரிய ஆழ்வார், அவருடைய நித்தியம் பெருமாளுக்கு புஷ்ப தோட்டம் வச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? அந்த புஷ்பங்களை சேகரிக்க போகும் பொழுது ஆண்டாளே அவர் கண்டெடுக்கிறார். அயோனிஜர்கள் இவர்கள் எல்லாம். அப்ப இந்த கோதையும் சீதையும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை, ரெண்டு பேருமே பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத காண்பிச்சு, இந்த கோதை பெரியவளா சீதை பெரியவளா அப்படின்னு ஒரு விசாரம் பண்றார் சுவாமி. விசாரம் பண்ணி சொல்றார், சீதையை காட்டிலும் எம்முடைய கோதையே பெரியவள். எந்த விதத்துல? எந்த விதத்திலே அப்படின்னு அயோத்தியிலே அந்த இக்ஷுவாகு, மாம்தாதா, திலீபன், அவர்களுடைய மனுனாம் மானவேந்திரானாம்னு சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு பரம்பரையினுடைய குலதெய்வம் ரங்கநாதர். அந்த மனு வம்சத்துல வந்தவர்கள் எல்லாம், சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவர்களுடைய குலதெய்வம் அயோத்தியில தான் இருந்தார். இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கம் வந்தார்? அயோத்தியிலே தசரதன் ஒரு யஜ்ஞம் பண்ணினான். அந்த யஜ்ஞத்துல ரித்விக்குகளா கலந்துக்கிறதுக்கு தட்சிண தேசத்திலிருந்தும் சில ராஜாக்கள் போயிருந்தா. அதுல தர்மவர்மன் ஒரு ராஜா, சோழ தேசத்து ராஜா. சோழ தேசத்து ராஜாவும் அந்த யஜ்ஞத்துல போய் ரித்விக்க கலந்துண்டு அந்த யஜ்ஞம் பூர்த்தியிலே தசரத மகாராஜா கூப்பிட்டு யார் யாருக்கு என்னென்ன சம்பாவனை வேணும் கேட்கும் பொழுது, யஜ்ஞத்துல நல்ல திருப்தியா சம்பாவனை கொடுக்கணும் அப்படின்னு தான் யஜ்ஞம். அப்பதான் அது கிரமமா பூர்த்தியாச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால அவரவர்களை கேட்டு உனக்கு எவ்வளவு குதிரைகள் வேணும், எவ்வளவு யானைகள் வேணும், எவ்வளவு ஸ்வர்ணம் வேணும் அப்படி கேட்டு தசரதன் எல்லாருக்கும் தகுந்த ஒரு சம்பாவனையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல தர்மவர்மன்கிற ராஜா, எனக்கு நீ பூஜை பண்ணிட்டு இருக்கிறியே இந்த ரங்கநாதரை கொடு அப்படின்னு கொடுப்பாரா தசரதர்? தசரதர் மறுத்துட்டதுனால எனக்கு வேற எந்த சம்பாவனையும் வேண்டாம்னு கிளம்பி வந்தவன், இன்றைக்கு நீங்க ஸ்ரீரங்கம் கோவில்ல போனா அந்த ராமருடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு புஷ்கரணி இருக்கே, சந்திர புஷ்கரணி. அந்த சந்திர புஷ்கரனுடைய சமீபத்துல தபஸ் பண்றான். அவனுடைய ஒரே ஒரு தபஸினுடைய லட்சியம் ரங்கநாதர் இங்க வரணும். தசரதனுடைய காலம் முடிஞ்சு, ராமாவதாரங்கள்லாம் முடிஞ்சு, ராமர் தன்னை சேர்ந்த அத்தனை ஜீவன்களையும் அந்த சரையூ நதியில இறங்கி ஸ்ரீவைகுண்டம் கூட்டுண்டு போக போறார். அவர் எல்லாரும் கிளம்பும் பொழுது இந்த ரங்கநாதரை என்ன பண்றது? விபீஷ்ண ஆழ்வார கூப்பிட்டு, ஆராதய ஜெகநாதம் இக்ஷுவாக்கு குல தெய்வதம், இந்த ரங்கநாதரை நீ பூஜை பண்ணிட்டு வா. அசுரன் இல்லையா, கையில அப்படியே தூக்கிண்டான். கையில தூக்கிண்டு அப்படியே வரும்பொழுது உபய காவேரி அந்த சந்திர புஷ்கரணி தீரத்துல தர்மவர்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த காவிரியை சாயரக்ஷ வேளையில அவன் அடைந்த உடனே ஒரு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணலாமேன்னு தோணித்து ரங்கநாதரை கீழே வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த ரங்கநாதர் தர்மவர்மா அப்படின்னு கூப்பிடுறார். யாரும் நம்ம கூப்பிடுறாளேன்னு அவன் தபசு கலைஞ்சு பார்த்தா, எந்த ஒரு பெருமாளுக்காக ஆசைப்பட்டு தபஸ் பண்றானோ அந்த பெருமாள் அப்படியே சேஷ சயனத்திலே அங்க அப்படியே சயனிச்சுண்டு பிரணவாகார விமானத்தோட மேல 4 தங்க கலசங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், சதுர்விதமான புருஷார்த்தங்களும் என்னுடைய திருவடியில இருக்கு. இல்லைன்னா 4 வேதங்களுடைய சாரமும் நான் தான்.
4 யுகங்களுக்கு உடைய தெய்வமும் நான் தான் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை பறைசாற்றுற மாதிரி 4 தங்க கோபுரத்தோட பிரணவாகார விமானத்தோட ரங்கநாதர் அவனை பார்த்து அழைத்து அவனுக்கு மந்தஹாசத்தோட ஒரு கட்டாட்சம் பண்றார். எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த சந்திர புஷ்கரணி தீரத்துல? ஆனந்தம் தாங்களே அப்படியே ஆனந்த கூத்தாடுறான். அங்கிருந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு விபீஷ்ணு ஆழ்வார் வரார். ரங்கநாதரை தூக்கலாம்னு பார்த்தா தர்மவர்மன் சண்டைக்கு வரான். 2 பேருக்கு சண்டைக்கு வரதுனால 2 பேருக்கிட்டையுமே ரங்கநாதர் பேசக்கூடியவரா இருக்கிறதுனால ரங்கநாதரையே ராஜி பண்ண சொல்லலாம். பாருங்க, உங்களை இவன் எடுத்துட்டு போறேங்கிறான். ஆமா, நான் அடுத்துட்டு தான் போகணும். இப்படியும் 2 பேர் இருக்கும் பொழுது ரங்கநாதர் சொல்றார், விபீஷணா, இவன் பல வருடங்களா நான் இங்க வரணும்னு தபஸ் பண்ணினான். அந்த தபஸுக்குரிய அனுகிரகத்தை நான் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் இங்க வந்திருக்கேன். இப்ப எனக்கு அனுகிரகம், அவன் மனுஷ்யன், அவனால உன்ன மாதிரி ஆகாசத்துல எல்லாம் பறந்து வர முடியாது. ஆனா உனக்கு அத்தகைய ஒரு பிரபாவம் உண்டு. நீ தினமும் உன்னுடைய இலங்கையிலிருந்தே என்னை ஆகாச மார்க்கமா பூஜை பண்ணிட்டு போ, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ரங்கநாதர் உபய காவேரி மத்தியில உட்கார்ந்து இருக்காரு. அதனால ரங்கநாதருக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, அந்த ராஜா பூஜை பண்ணினார், இந்த ராஜா பூஜை பண்ணினார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு பெருமையா இருக்கு. ராமராஜா பூஜை பண்ணினார். ராஜாதி ராஜன் ராகவ பூஜித ரங்கராஜ பிரபும் பஜேரோ ராஜாதி ராஜ ராகவ பூஜித ரங்கராஜ பிரபும் பஜேகம் கமலாலீத கிங்கீடி பூஷித கமல சரணம் பஜேகம் ராஜாதிராஜ ராகவ பூஜித ரங்கராஜ பிரபும் பஜேகம். சாட்சாத் ராமராஜாவால ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். எப்ப ஸ்ரீரங்கத்திலே உபய காவேரி மத்தியிலே இவன் அமர்ந்திருக்கானோ, இந்த ஸ்ரீரங்கமே பூலோக வைகுண்டமா எடுத்து பிரத்யக்ஷம் கீதம் பரமபதம். எல்லாரும் எங்கேயோ வைகுண்டம் இருக்கு வைகுண்டம் இருக்குன்னு போறாலே, பூலோகத்திலேயே வைகுண்டம் இருக்கே. பிரத்யக்ஷம் கீதம் பரமபதம் பிரத்யக்ஷமிதம் பரமபதம் பிரதிதினம் ஸ்மரத ஸ்ரீரங்கபதம் பிரதிதினம் ஸ்மரத ஸ்ரீரங்க பரவாசுதேவோ ஸ்ரீரங்கநாத். சாட்சாத் பரவாசுதேவன் தான் இங்க ரங்கநாதனா இருக்கான். அதனாலே அத்தகைய ஒரு ரங்கநாதனுடைய பிரணவாகார விமானத்தை பார்த்தாலே போகும், நம்ம பாப்பங்கள் எல்லாம் போயிடும். பஷ்யத ரங்க விமானம் பக்தா பஷ்யதாம் ரங்க விமானம் பஷ்யதாம் சர்வ பாப விநாசனம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம், அப்பேற்பட்ட ஒரு பெருமாள். இந்த ரங்கநாதர் யாரு அப்படின்னுட்டா, ராமரால பூஜை பண்ணப்பட்ட பெருமாள். இங்கதான் சுவாமி வரார். சீத்தையோ ராமரை கல்யாணம் பண்ணிண்டா, கோதையோ ராமர் பூஜை பண்ணின ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிண்டார். பகவான கல்யாணம் பண்ணிக்கிறது சிரேஷ்டமா, பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பட்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது சிரேஷ்டமா அப்படின்னா, சீதையோ யார கல்யாணம் பண்ணிண்டா? பட்டரை. கோதையோ அந்த பட்டரால பூஜை பண்ணப்பட்ட பிரபுவை. அதனால சீத்தையை காட்டிலும் எங்களுடைய கோதை உயர்ந்தவள் அப்படின்னு சுவாமி வியாக்கியானத்துல எடுத்து அழகா காண்பிக்கிறார். ரொம்ப ரசிக்க ஹிருதயத்தோடு எடுத்து காண்பிக்கிறார். இப்படி ஆண்டாளுக்கு பலவிதமான ஏற்றங்களை சொல்லிண்டே வரா. அத்தகைய ஆண்டாளுக்கு இன்னொரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னுட்டா,
சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே சத்சங்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆழ்வாருடைய வீட்டுல அவதாரம் பண்ணினாலே அது அவளுக்கு கிடைத்த இன்னொரு பெரிய பாக்கியம். குழந்தையிலிருந்தே சத்சங்கம் கிடைக்கிற மாதிரி